உலகத்திலே மிகப்பெரிய சுனாமி எப்போ வந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இது நடந்தது சுமார் 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. எங்கன்னா ஹவாய்ங்கிற ஒரு இடத்துல ஈஸ்ட் மொலாக்கோ ஒரு வால்கானோ ஒரு எரிமலை இருக்குது. அந்த மொலாக்கோ வால்கானோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எரிமலை வெடிப்பு நடக்குது. இது எந்த அளவுக்கு பெருசுனா இதோட டெப்ரிஸ்லாம் கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் அளவுக்கு தூக்கி வீசப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரே புகை மண்டலமும் ஒரே சாம்பலுமாக இருந்தது. இந்த எரிமலை வெடித்த அந்த அதிர்வு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ரிக்டர் அளவுக்கான நிலநடுக்கத்தை உருவாக்குச்சுங்க. இதனால் மிகப்பெரிய ஒரு எரிமலையோட பகுதி பல லட்சம் பல கோடி டன் எடையுள்ள பாறைகள்லாம் உடனே கடலுக்குள்ளே விழ ஆரம்பிச்சு. இதனால் மிகப்பெரிய அலைகள் எழும்ப ஆரம்பிச்சுது. எந்த அளவுக்கு பெருசுனா சுமார் 600 மீட்டருங்க, அதாவது 2000 அடி உயரத்துக்கெலாம் அலைகள் வந்ததாக கணக்கிடப்படுது. இது எந்த அளவுக்கு பெருசுனா கிட்டத்தட்ட வட அமெரிக்காவோட முக்கால்வாசியான நிலத்துக்கு வரைக்கும் இதால் ஈவன் ஒரு சில குன்றுகள் சில சின்ன மலைகளை கூட இதால் விழுங்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சுனாமியாக இருந்தது. உலக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு சுனாமி வந்ததில்லை. ஆனால் இது நடந்தது மனிதர்களோட கற்காலத்துக்கு முன்னாடி. அதனால் இதில் மனிதர்கள் யாரும் பாதிக்கப்படலை. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் நிறைய இடத்துல அந்த கடலோட அளவு சீ லெவல்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல மாறுபாடுகள் உண்டாச்சு. நிறைய இடத்துல உயரம் ஏற்றமும் இறக்கமுமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த சில புவியியல் மார்ப்பு முக்கியமாக வட அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவும் இருந்தது.